ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்னைக்கு நம்ம என்ன டிப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கொரியன் கிளாஸ் ஸ்கின். அது என்னங்க கொரியன் கிளாஸ் ஸ்கின்? இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொரியன் கிளாஸ் ஸ்கின். அவங்களோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயுமே ஒரு மருவோ இல்லை ஒரு பிளாக் ஸ்பாட்ஸோ இல்லை ஏஜிங்கோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் ஆஃப் அவங்களோட ஃபுட்டு. அதான் மெயினான ரீசன். இப்போ நம்ம எல்லாரும் கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் இருக்கணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். பட் அவங்களோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாமே பாயில்டு ஐட்டம்ஸ் தான் எடுத்துப்பாங்க. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய அது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றதில்ல. பட் இருந்தாலும் எங்களுக்கு அந்த மாதிரியே ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வைப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த அரிசி ஊற வைக்கும் போது ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ ஆயில் 2 விட்டமின் இ ஆயிலை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மிக்சர் ஃபார்மில் அது வரும். அந்த க்ரீமி ஃபார்மில் வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா எவ்ரி நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடுங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களோட ஸ்கின் க்ளாஸியாக ரொம்ப நேச்சுரலாகவே ரொம்ப க்ளாஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது மார்னிங் என்ன பண்ணணுன்னா ஒரு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில், அதாவது ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அந்த பவுலில் உங்களோட ஃபேஸை ஒரு 5 minutes உங்களால் எவ்வளோ நேரம் அந்த சில்னஸ் தாங்க முடியுமோ அந்த அவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சு அதை நல்லா பண்ணிங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஈவன் ஆகி உங்களுக்கு நல்லா ஃபேஸ் டைட்டன் ஆகும், பிரைட் ஆகும். இந்த க்ரீம் நைட்டில் தடும்போது இன்னும் நல்லா க்ளோ கொடுக்கும். ஸோ கொரியன் கிளாஸ் ஸ்கின் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் இன்டேக் ப்ராப்பராக எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் எப்போவுமே மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் நிறைய நான்வெஜ் எடுப்பீங்க இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் லேட்டராக தான் வரும். ஸோ எதுவுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் எடுக்க முடியும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.